ஜுராசிக் பார்க் பார்ட் 2ஓட பிரேக் டவுன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜுராசிக் பார்க் 2ன்னு சொன்னாலும் இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் த லாஸ்ட் வேர்ல்ட் ஜுராசிக் பார்க். ஸோ பார்த்தீங்கன்னா உட் ஐலாண்ட்லேயே திரும்ப போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த படம் எனக்கு பெருசாக பிடிக்காதுங்க. என்னோட லீஸ்ட் ஃபேவரட் படம்னு வேணால் இதை சொல்லலாம். கொஞ்சம் ஒரு சுமாரான படமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். எனக்கு இது அந்தளவுக்குலாம் பெருசாக பிடிக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்கில் ஒன் ஆஃப் தி படம் நான் சின்ன வயசில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டியும் தேர்ட் பார்ட்டியும் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் பார்த்தது கிடையாது. ஸோ நிறைய பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக திருப்பி உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஏதோ ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் படம் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும் பல இடத்துல. சரி விடுங்க, எதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு நம்ம இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். எதுவும் இருந்தாலும் நான் கடைசியாக சொல்கிறேன் மற்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க போன ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஐலாண்ட் நூப்லார். இந்த படத்தில் அவங்க போகிற ஐலாண்ட் சொர்னா. ஸோ இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவருக்கும் முன்னாடியே அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இயன் மல்கமோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி போன மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இயன் மல்கம் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் ப்ளே பண்ணியிருந்திருப்பாரு. ஆலன் கிராண்ட் ரிட்டர்ன் இருக்க மாட்டார். கண்டிப்பாக ஜான் ஹாமண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் போல் இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கை வந்துட்டு இருப்பார் பெட்டில். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வருவார். அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ இயன் மல்கம் வர சொன்னதுக்கான முக்கியமான காரணம் அந்த தீவுக்கு போய் அந்த இடத்துல அந்த டைனோசர்ஸை பற்றினா ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த டைனோசர்ஸை பற்றினா நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி அந்த டைனோசர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அதுங்களோட இடத்தையே வாழ விட்டுறலாம். லைக் இந்த நேச்சுரல் ஹேபிட்டட்டுக்கு அதுங்க அடாப்ட் ஆகிடுச்சு, அதுங்க அந்த இடத்துலேயே நல்லா வாழும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இயான் மல்கமையும் கூட ஒரு டீமையுமே அமைச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் முன்னாடியே இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாரா அந்த இடத்துக்கு போன மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க போய் ஆல்ரெடி அங்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இப்போ தான் இங்கே இந்த இடத்தோடய கிளம்புறாரு. இங்கே ஒரு பொண்ணையுமே காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் கூட சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு வந்துட்டு நீ ஜிம்னாஸ்டிக் காஸ்ட்டில் சேரல போல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜிம்னாஸ்டிக்ல தூக்கிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் படத்தோட லாஸ்ட்டில் அந்த ஜிம்னாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெலாசிராப்டரே வந்துட்டு அவள் உதைக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஃபோர் ஷேடோயிங். ஸோ இப்போ இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த தீவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் ஒரு குரூப் அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அவங்க வரத்துக்கான முக்கியமான காரணம் இவங்க இங்கே அமைச்சவர் பார்த்தீங்கன்னா பீட்டர் லட்லோ, இந்த படத்தோட ஒரு வில்லனே சொல்லலாம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஜான் ஹேமண்டோட நெஃப்யூ தான். ஸோ ஜான் ஹேமண்ட் இப்போ இந்த பதவியிலிருந்து விளங்கினதுக்கப்புறம் இவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். இவன் தான் அந்த இடத்துக்கு வரணும்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இவங்களோட இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கே இருக்கிற டைனோசர்ஸை ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாடி இதுங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சாண்டியாகோவில் இருக்கிற ஒரு ஜுராசிக் பார்க், ஐ மீன் அங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இந்த புலி சிங்கத்தை விடுற மாதிரி ஒரு பார்க்கு கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கொண்டு போய் இந்த டைனோசர்ஸை விட்டு அங்கே ஆளுங்களை வர வைக்கலாம் அப்படின்றத ஒரு பிளானில் தான் பார்த்தீங்கன்னா இவனுங்க அங்கே இந்த டைனோசர்ஸ் தூக்கிட்டு போகணும் அடைக்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெரிய டைனோசர் மேலே கை வச்சா பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, குட்டிங்க மேலே கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தான் அந்த குட்டி டீரெக்ஸ் பஞ்சாயத்தை உள்ளே வந்துச்சு. அதை வச்சு தான் மற்ற டீரெக்ஸ்லாம் பிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாப்ல. பட் அந்த குட்டி டீரெக்ஸால தான் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஒரு சீனில் கூட அவர் என்ன சொல்லுவார்னா ஜான் ஹேமண்ட் இந்த தீவியை பற்றினா ஜியோ தெர்மல் எனர்ஜி வச்சு தான் பவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆல்ரெடி ஜுராசிக் வேர்ல்ட் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த தீவுக்கு நடுவில் ஒரு எரிமலை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஃபாலன் கிங்டமில். அதனால தான் அந்த தீவை அழிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எரிமலையோட அந்த ஒரு ஜியோ தெர்மல் எனர்ஜியை வச்சு தான் இந்த மொத்த தீவையுமே ஒரு உருவாக்கி பவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த ஒரு சீனில் நமக்கு காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஹண்டிங் க்ரூ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டீரெக்ஸோட குட்டியை வச்சு பெரிய டீரெக்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கூண்டில் கடந்த எல்லா டைனோசரையும் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுட்டு பத்தாவதுக்கு அந்த குட்டி டீரெக்ஸ் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் அதை தேடி எப்படி பெரிய டைனோசர்ஸ் வந்துடுறாங்க. அங்கே ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துலேயே கொஞ்சம் டென்ஸான சீனா அதை தான் சொல்லணும். குட்டி டீரெக்ஸையுமே தூக்கிட்டு போயிடுது. பட் இதுக்கப்புறம் அந்த ஹண்டிங் க்ரூ பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த டீரெக்ஸ் வந்துடுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜான் ஹேமண்ட் ஆக்சுவலி முடிச்சுன்னு தான் இருக்காரு. அந்த டீரெக்ஸை பார்த்துட்டு கம்மனு தான் நிற்கிறாரு. ஒருத்தர் திடீர்னு முழிச்சு பார்த்துட்டு எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி ஆரம்பிச்சு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் அந்த டீரெக்ஸ் கொண்டுகிட்டு இருக்கு. ஜான் ஹேமண்ட் எல்லாரையும் அசையாத சொல்லும் போது எல்லாமே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்ததுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆலன் கிராண்ட் சொல்லுவார் நகராதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு சீனை அப்படியே இங்கே ரிவர்சல் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் எல்லாருமே தப்பிச்சு ஒரு வயல்வெளியில் ஓடும்போது அந்த இடத்துல தான் வெலாசிராப்டர்ஸ் வந்துருது. ஸோ அந்த சீன் பார்க்க ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் அதுதான் வந்துட்டு இது ஒரு ஹாரர் பட எஃபெக்ட் கொடுக்கும். அந்த சீன் ஒருத்தர் அது கடிச்சு தூக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் அவங்க வந்துட்டு சைடில் வேற ஒரு இடத்துல போய் சண்டை போட்டு கூட இந்த பில்லின் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்படி ரேடியோவை கான்டாக்ட் பண்ணி ஹெலிகாப்டர் வர வச்சிடறாரு. சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா, அவளோட ஜிம்னாஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு வெலாசிராப்டரை பார்த்தீங்கன்னா உதச்சி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அது பக்கத்தில் இருந்த ஒரு கம்பியில் போய் குத்திடுது. ஸோ அவங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அண்ட் அந்த சீனில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இயான் வந்துட்டு ஒரு காலுக்குள்ளே போய் லாக் பண்ணிக்குவார்ல. லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த டோரை ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுருவாரு சும்மா சாத்தி விடாம. ஏன்னா அவருக்கு தெரியும் போன படத்துலேயே பார்த்தீங்கன்னா வெலாசிராப்டர்ஸ் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த டைம் அதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரே பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ எப்படி அவங்க எல்லாரும் அங்கே தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ அந்த டீரெக்ஸ் ஒரு டீரெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க பிடிச்சிடுறாங்க. அந்த ஒரு டீரெக்ஸையும் குட்டி டீரெக்ஸையும் அப்படியே அவங்க பிடிச்சிடுறாங்க. அதை ஆக்சுவலி ஒரு கப்பலில் கொண்டு வருவாங்க. அந்த கப்பலோட பேர் தான் எஸ்எஸ் வெஞ்சர். இந்த எஸ்எஸ் வெஞ்சர்ன்றது தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கிங்காங் படம் வந்துச்சுல, அந்த கிங்காங் படத்தில் கிங்காங்கை இந்த கப்பலில் தான் தூக்கிட்டு வருவாங்க. இதே கப்பல்னா இதே கப்பல் கிடையாது, இதே பேர் இருக்கிற ஒரு கப்பலில் தான் அந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது அகைன் கிங்காங்கான ஒரு ரெஃபரன்ஸ். போன படத்துலேயே கிங்காங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க, இங்கேயுமே கிங்காங் படத்தை சொல்லி
சொல்லியிருக்காங்க. இப்போ டீரெக்ஸ் ஊருக்குள்ளே பூந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மேன் வந்துருப்பாரு. அவர் வந்துட்டு இதுக்காக தானே நான் ஜப்பானை விட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஓடிட்டு இருப்பாரு. இதற்காக எதுக்கு ஜப்பானை விட்டு வரணும்? அப்போ ஜப்பானிய டைனோசர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் டைனோசர் கிடையாது, அதை விட பெருசாக ஒன்று இருக்குது, காட்ஸில்லா ஆர் கொஜிரா. அதை தான் பற்றினா அவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது காட்ஸிலாக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். இந்த யூனிவர்ஸில் காட்ஸிலா கிடையாது, பட் ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அந்த பக்கம் பார்த்தியா ஆக்சுவலி ஒரு கண்ணாடி போட்ட ஆள் ஓடி வந்துட்டு இருப்பாப்புல, அவ்வளோ கூட்டத்தில் அந்த ஒருத்தனை மட்டும் பார்த்தீங்கன்னா அது தேடி கண்டுபிடிச்சி கடிக்கும். இவனை தான் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் அன்லக்கி பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. உண்மையிலே அன்லக்கி தான். அத்தனை பேர் இருக்கும்போது இவனை வந்து கடிச்சு தூக்கி இருக்குல்ல, கொஞ்சம் அன்லக்கி தான் இந்த பைபிளில். அண்ட் இப்போ அந்த சாண்டியாகோ பார்க்கில் தான் அந்த குட்டி டீரெக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி டீரெக்ஸை அங்கேருந்து திரும்ப அந்த ஷிப்புக்கு தூக்கிட்டு வந்து ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டியை வச்சிருவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சிஓ பீட்டருமே போயிடுவான். அதை ஃபாலோ பண்ணி அந்த பெரிய டீரெக்ஸுமே வந்துடும். இப்போ அந்த பெரிய டீரெக்ஸ் இந்த குட்டி டீரெக்ஸ்க்கு நம்ம பீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வேட்டையாட சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுங்க ரெண்டு கிட்டையும் மாட்ட அவன் செத்துறான். அதோட கப்பலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷிப்பை திருப்பி அமைச்சு விட்டுறாங்க அதோட தீவுக்கே. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எனக்கு பெருசாக பிடிக்காதுங்க. இது கொஞ்சம் லீஸ்ட் ஃபேவரட்டான படம் தான். இது ஒரு சர்வைவல் த்ரில்லரை தாண்டி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு இந்த கார்பரேட் வில்லனுங்களாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்களே, இப்போ எத்தனை கார்பரேட் வில்லன் வந்திருக்கான், அந்த மாதிரி ஏதோ ஒரு கார்பரேட் வில்லனோட கதை மாதிரி இது ஒரு கட்டத்தில் மாறிடும். போன படத்துலேயே சொல்லியிருப்பேன், போன படத்தில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு லாஸ்ட் பேக்ரவுண்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துலேயே அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்குது. இந்த படத்துலையுமே குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், அவர் வந்துட்டு அந்த பைனாக்குலரை மேலே ஒரு ஹெலிகாப்டர் பைனாக்குலர் வச்சு பார்க்குறாரு. ஆனால் பைனாக்குலரை திருப்பி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. திருப்பி வச்சு பார்த்தா எப்படியா தெரியும், இன்னும் தூரமாக தானே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அகைன் இதுவுமே ஒரு சின்ன மூவி மிஸ்டேக். அண்ட் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு சேட்டலைட் ஃபோன் எடுத்து பேசுவார்ல, அந்த சேட்டலைட் ஃபோனை ஆக்சுவலி அவர் திருப்பி வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, தலைகீழ வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ரிசீவரை கீழே வச்சு பேசினா எப்படியா கேட்கும். அண்ட் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி டீரெக்ஸை வந்து நிக்கு தூக்கிட்டு வருவார்ல ஒரு சீனில், இவங்க கூட நிக்குன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் இந்த குட்டி டீரெக்ஸை ட்ரீட்மெண்ட்காக இந்த ட்ரெய்லருக்கு தூக்கிட்டு வருவார். அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி டீரெக்ஸோட கால் சந்தில் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒயர் மாதிரி ஒன்று பாஸ் ஆகிறது உன்னால் பார்க்க முடியும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி டீரெக்ஸ் வந்துட்டு அனிமட்ரானிக் டீரெக்ஸுங்க. அது அசைனுன்றதுக்காக பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியை வந்து ஆக்சுவலி அந்த ஆக்டர் பேக்கெட்டில் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான ஒயர் கனெக்ஷனை தான் அந்த இடத்துல காட்டியிருந்திருக்காங்க. ஸோ இதுவுமே அப்படியே பார்த்தீங்கன்னா பளிச்சு இந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த அனிமட்ரானிக்கான டைனோசர் பேட்டரியை வந்துட்டு அவர் பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு வந்திருக்காரு. முக்கியமாக ஒரு சீனில் வெலோசிராப்டர் ஆக்சுவலி வந்து நம்ம ஏழு மார்க்க அட்டாக் பண்ணல, அந்த சீனில் நீங்கள் பாருங்களேன், அந்த கார் கண்ணாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இடிக்கும் போது அந்த இடத்துல கிராக் விட்டுட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த சீன்லேயே இயான் மால்கமை காட்டும் போது அந்த கார் கண்ணாடியில் ஓட்ட விழுந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வெறும் கிராக் மட்டும் தான் ஆச்சு. ரெண்டாவது டைம் காட்டும் போது ஒரு ஹோல் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் அந்த ஹோலை பெருசாக்கி வெலோசிராப்டர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவர் கடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் ரியலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கார் கண்ணாடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸாலாம் உடையாது. ஆக்சுவலி கார் கண்ணாடிலாம் அடி வாங்கிச்சுன்னா அது வந்துட்டு சிலுசிலாக நொறுக்கி போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாலாம் அது கிராக்லாம் விட்டுக்கிட்டு இருக்காது. அகைன் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவி மிஸ்டேக் தான். படத்துக்காக அதை லைட்டாக மாற்றி இருந்திருக்காங்க. அண்ட் வெலோசிராப்டர்ஸை பற்றி பேசுறது தாங்க ஒரு விஷயம் சொல்லணும். அந்த படத்தில் வெலோசிராப்டர்ஸை ரைட்டாக கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. லைக் ஒரு சின்ன பொண்ணு இந்த வெலோசிராப்டர் அடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டுறா. அந்த வெலோசிராப்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெலோசிராப்டர்ஸ்லாம் கழுத்து தான் கவ்வும். இது என்னடானா ஒரு சீனில் பேக்கை கவிட்டு இருக்கு. அவங்க சவகாசமாக அந்த பக்கம் சுற்றிட்டு வராங்க, அது ஸ்டில் இன்னும் அந்த பேக்கை தான் கடிச்சிக்கிட்டு இருக்கு. இவர் கூட ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட குச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்தால் பட்டுன்னு கடிச்சு கொண்டுறணும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இவங்க கூட அது விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வேலை தாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ண பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.